தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலும் 4 முனை போட்டி அமைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. முதல் அணியான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி, திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மக்கள் நீதி மையம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனித நேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, ஆதி தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி, சமத்துவ மக்கள் கழகம் ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இரண்டாவதாக, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், புரட்சி பாரதம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைப்பு உள்ளடக்கிய பிரம்மாண்ட கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மூன்றாவது அணியாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், சகாயம் அரசியல் பேரவை, தமிழ்நாடு முஸ்லீம் லீக், ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட இன்னும் சில கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நான்காவதாக, நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதில் புரட்சி பாரதம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், தமிழர் தேசம் கட்சியின் செல்வகுமார் உள்ளிட்ட சிலர் நாம் தமிழரின் விவசாயி சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அன்பார்ந்த நேயர்களே, இது போன்ற 4 முனை போட்டி அமைந்தால் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவீர்கள் என்றும், நீங்கள் எந்த தொகுதியை சேர்ந்தவர் என்றும் காமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.